ஹாய்ப்பா, நம்ம வந்து புளியோதரைக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம்ப்பா. வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே வாங்க. இப்போ இந்த ஸ்பூன்லப்பா ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம்ப்பா. எண்ணெய் ஊற்றக்கூடாது, எண்ணெய் ஊற்றாம தான் வறுக்கணும். அது மாதிரி இதே ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் உளுந்து எடுத்து வச்சுருக்கோம்ப்பா. அதையும் போட்டுக்கணும். அது மாதிரி இதே ஸ்பூன்லேயே தனியா எடுத்து வச்சுருக்கோம்ப்பா. அதையும் போட்டு வரட்டும். இதே ஸ்பூன்லேயே மிளகு எடுத்து வச்சுருக்கோம்ப்பா, ஒரு ஸ்பூனு. இப்போ கடுகு இதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கோம்ப்பா. ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் இதில் எடுத்து வச்சுருக்கோம். அது மாதிரி வெந்தயம் வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம்ப்பா. மிளகா வந்து 5 மிளகாத்தை எடுத்து வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் போட்டு பொன்னிறமாக வறுத்துக்குவோம்ப்பா. புளியோதரைக்கு தேவையானது கருவிடாமல் நல்லா வறுக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து புளியோதரை வந்து கசந்து போயிடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுத்துருக்குப்பா, போதும். இதுக்கு மீறி வச்சோம்னா கசந்து போயிருப்பா. போதும். புளியோதரைக்கு வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம்ப்பா. அதுக்கு வந்து தேவையான எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன், ஏன்னா புளியோதரைக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் பண்ணணும். சட்டி காயிட்டு பண்ணல. கடலைப்பருப்பு, உளுந்து, கடுகு, வெந்தயம்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ப்பா. சட்டி காஞ்சிச்சு, எல்லாத்தையும் மொத்தமாகவே போட்டுக்குவோம். ரொம்ப காஞ்சிட்டா கருகி போயிடும். புளியோதரைக்கு தேவையானது இப்போ வந்து கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம்லப்பா, அதையும் போட்டுருக்கேன். கருவேப்பிலையும் பட்டமாக எடுத்து வச்சுருக்கோம்ப்பா, அதையும் போட்டுக்குவோம். புளியோதரைக்கு தேவையானது. ஏன்னா ஏற்கனவே நம்ம பொடியில் வந்து வறுத்துருக்கோம் பட்டை மிளகாயை, அதனால் இது வந்து முழுசாக போட்டுருக்கேன் நான். நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து இதில் போட்டுக்குவோம்ப்பா. பொடி பண்ணி வச்சதை நம்ம போட்டு கிண்டிட்டோம்ப்பா. இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம்ப்பா. அதையும் இதில் ஊற்றி இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம்ப்பா. லைட்டாக நான் ஏற்கனவே சாப்பாடுலாம் போட்டு வச்சுருக்கோம், லைட்டாக போட்டால் போதும். தூள் உப்பு தான்ப்பா எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு போட்டால் போதும்பா. நம்ம பத்தாட்டுனா பார்த்துக்குவோம். ரொம்ப கச்சுன்னா நம்மளால சாப்பிட முடியாது. இப்போ குட்டீஸ்க்கு நம்ம ஸ்கூலுக்கு காலைல எழுந்திரிக்கிறோமா, டக்குன்னு இதை ரெடி பண்ணி நம்ம டக்குன்னு இது டிஃபன் ரெசிபியாக கொடுத்துடலாம்ப்பா பிள்ளைகளுக்கு. இப்போ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கெல்லாம் பண்ணி கொடுங்கப்பா. நீங்கள் உங்கள் வீட்டிலையே ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான சோறு வடித்து பிள்ளைகளுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம்ப்பா. அந்த மாதிரி இப்போ இதுக்கு எண்ணெய் பத்தாது, நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். நல்லெண்ணெய் எவ்வளோ ஊற்றி நம்ம பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து புளியோதரை தொக்கு வந்து அவங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைப்பா, பெருங்காயத்தூள் ஊற்றுனா நான் போடலை, சரிங்களா? எல்லாமே வறுத்து போட்டேன் நான். இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா தான் புளியோதரை தொக்கு வந்து நல்லாயிருக்கும் சாப்பாடுக்கு. எள்ளு போடுவேன், நான் எப்பயும் போடுவேன். என் மருமகனாம் சாப்பிட்றதுனால நான் எள்ளே போடலப்பா. எள்ளு போடாமல் தான் வச்சுருக்கேன். எள்ளு போட்டு வைக்கிற இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
இப்போ வந்து புளியோதரைக்கு வந்து நம்ம வந்து பெருங்காயத்தூள் போடலப்பா. இந்த ஸ்பூனில் வந்து அரை ஸ்பூன் எடுத்து இதில் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கணும் பெருங்காயத்தூள். இந்த பேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குப்பா. நீங்கள் இப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து ஆற வச்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம்ப்பா. உங்களுக்கு எப்போ தேவையோ நீங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு எங்கே நீங்கள் ஊருக்கு போனாலும் சாப்பாடுக்கு வச்சுக்கலாம்ப்பா. நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு என்ன பிரிச்சது இருக்குது பார்த்தீங்களா அந்த புளியோதரை தொக்கு சூப்பராக இருக்கா. இப்படி தான் நல்லா கொதிக்க வச்சு இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கெட்டியாக வரணும்ப்பா. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு உட்கா எண்ணெய் பிரிஞ்சு நல்லெண்ணெய் இப்படி பிரிஞ்சு இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த புளியோதரை தொக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சுப்பா. அடுப்பு அமர்த்திடுவோம். இப்போ சாப்பாடு கிண்டையில் பார்த்துக்கலாம்ப்பா. இப்போ வந்து அடுப்பு அமர்த்திடுவோம்ப்பா. முடிஞ்சு புளியோதரை தொக்கு. இப்போ புளியோதரை பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம்ப்பா. அது சாப்பாடு வடித்து கொட்டி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டுக்கணும். உங்களுக்கு ஆற வச்சு தான் அது பண்ணணும். அப்போ தான் சாப்பாடு வந்து நமக்கு வந்து பொழு பொழுன்னு கிடைக்கும். புளியோதரைக்குமே கர்நாடக புளி தான்ப்பா. நல்லா பொழு பொழுன்னு நமக்கு ஆறிடுச்சு. நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த தொக்கை வந்து இதை கிண்டி விட்டுட்டு ஊற்றிக்கிடுவோம்ப்பா. இந்த பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்லப்பா, அந்த பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் இவ்வளோ எண்ணெய் ஊற்றி நம்ம பண்ணி வச்சாதான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலும் 1 மாதம்னாலும் கெடாமல் நல்லா இருக்கும்ப்பா. நல்லெண்ணெய் எவ்வளோ ஊற்றி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு புளியோதரை வந்து டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு பொழுதுன்னு இருக்குன்னு. ஆனால் சாப்பாடு வந்து குழஞ்சிடக்கூடாது. லெமன் சாரம் புளியோதரைலாம் குழஞ்சிடக்கூடாது. குழஞ்சா மிகவும் நல்லா இருக்காது. சாப்பாடுக்கெல்லாம் பேசனில் போட்டு தான் கிண்டணும். கிண்டாதே நம்மளுக்கு வந்து நல்லா கிண்டதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். நல்லா கிண்டியாச்சு புளியோதரைக்கு. இதுக்கு மீறி வந்து பேஸ்ட்டு போடணும் தேவையில்லைப்பா. நம்மளுக்கு இந்த பேஸ்ட்டு மிச்சம்தான். நம்ம எப்போ வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சாப்பாடு வடிச்சோமா பிள்ளைகளுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் ஸ்கூலுக்கு போகையில். இப்போ வந்து புளியோதரை வந்து ரெடிப்பா. ஒன்று கூட வெள்ளை இல்லாமல் கிண்டணும். அப்போ தான் நம்மளுக்கு மறுநாள் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கெடாமல் இருக்கும். ஏன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தானே பண்ணியிருக்கோம். இதுக்குப்பா உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிடலாம், காலிஃப்ளவர் வச்சு சாப்பிடலாம், தேங்காய் துவையல் வச்சு சாப்பிடலாம், வேட்டு உடம்பை வறுத்து அதையும் சாப்பிட்டுக்கலாம்ப்பா. நம்ம தேவை தான் என்ன வேணாலும் வச்சுக்கிறலாம். புளியோதரை ரெடி ஆகிடுச்சுப்பா. இப்போ வந்து நம்ம வீட்டில் புளியோதரை வந்து டேஸ்ட்டாக பண்ணணும்ப்பா. இது வந்து நான் எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவோமோ அந்த அளவுக்கு என்னோடய இதில் வந்து என்னோடய ஸ்டைலில் பண்ணியிருக்கேன்ப்பா. நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்து பாருங்கப்பா. குழந்தைகளுக்கு நீங்களும் பண்ணி பார்த்து சாப்பிட்டு எப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கப்பா. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.